السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு புனிதமான மாதத்தினுடைய புனிதமான நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் கூடக்கூடிய ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட 5வது கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹஜ் என்று சொன்னாலே அது அரஃபா என்பதாக சொன்னார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு நிமிடமாவது அவர்கள் தங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருமே அரஃபாவுடைய மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாளாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இவ்வாண்டு ஹஜ் செய்த ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான் 1,24,000 நபிமார் சஹாபாக்களை ஒன்று கூட்டி எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு நீண்ட உரை செய்தார்கள். அந்த உரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பலவித செய்திகளை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாகனங்கள் எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையின் பக்கம் நீங்கள் சென்று உலகம் முழுக்க இந்த தீனை பரப்பி வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஒரு நாள் என்பது இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அரஃபாவுடைய நாளில்தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமான மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த ஆயத்து இறங்கப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. யூதர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய மார்க்கத்திலே ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாள் எங்களுக்கு வரும் என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருப்போம், திருவிழாவாக கொண்டாடுவோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், அது என்ன நாள், என்ன இறக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை மக்பூலாக ஆக்கி கொண்டான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டேன் என்பதாக சொன்ன ஒரு வசனம் இறங்கப்பட்ட நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா துஆக்களை அங்கீகரிக்கப்படுவதாக இருக்கின்றான். ஹாஜிகள் மட்டுமல்ல, ஹாஜி அல்லாத எல்லா முஸ்லிம்களுமே இந்த நாளிலே துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கின்றான். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த துவா செய்யக்கூடிய நாம் எப்படி இந்த அரஃபாவுடைய நாளில் துவா செய்ய வேண்டும், அதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் நபியுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த நாளிலே நாங்கள் என்ன துவா செய்வது என்பதாக கேட்பார்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் செய்த ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துவாவை தான் நபிமார்கள் அனைவரும் இந்த நாளில் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த நாளில் செய்தார்கள். நாமும் இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக இந்த 4வது கலிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதே சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா பல மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இன்றைய நாளில் கொடுப்பதை போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் தஆலா நரக விடுதலை செய்வது கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அவ்வளவு பேர்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய இன்றைய நாளாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளை ஹாஜிகள் கண்ணியப்படுத்தி இந்த நாளிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்வார்கள். அவர்கள் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக ஆக்குவானார். இதே போன்று இந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால், அரஃபாவுடைய தினம் என்று வந்ததோ அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஃபஜ்ரிலிருந்து 23 வக்துகள் சுமார் 13ஆம் நாள் அசர் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர் சொல்லுவது நம் மீது வாஜிபாக இருக்கின்றது. ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, வாகனத்தில் தொழுதாலும் சரி, எங்கு தொழுதாலுமே இந்த அரஃபாவுடைய தினத்திலிருந்து 13ஆம் நாள் அசர் வரை சுமார் 23 வக்துகள் தொடர்ச்சியாக நாம் தக்பீர் சொல்வது நம் மீது ஒரு முறை சொல்வது வாஜிபாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீரை சொல்லுவது நம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபாக இருக்கின்றது. ஆனால் இந்த தக்பீர் என்பது இந்த தொழுகைக்கு மட்டும் சொல்வது கிடையாது. இந்த மாதத்துடைய பிறையை பார்த்ததிலிருந்து நாம் தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் பிறையை பார்த்ததிலிருந்து கடைவீதிக்கு சென்று விட்டால் அதிகமாக தக்பீர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், தஸ்பீக சொல்லுவார்கள், தல்பியா செய்வார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ்களிலே சஹாபாக்கள் செய்த வரலாறுகள் நமக்கு பார்க்கப்படுகின்றன. அதனால் நாமும் அதிகமாக இந்த நாளிலே தக்பீர் சொல்ல வேண்டும், தல்பியா சொல்ல வேண்டும், தஸ்பீஹ் சொல்ல வேண்டும். எல்லா விதமான நல்ல அமல்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். அதே சமயத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. அரஃபாவுடைய நாள் என்பது அது எந்த நாள்? ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாளா, அல்லது நாம் அரஃபா என்று சொல்லக்கூடிய நாளைய தினம்தான் அரஃபாவுடைய நாளா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள். பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அப்படி பிறையை பார்த்து நோன்பு வைக்கக்கூடிய நாம் பிறை 29 நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிறை தென்படவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்தை 30 பூர்த்தியாக்கி அடுத்த நாளில் நோன்பு நோடுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். மேகமூட்டமாக இருந்தால் பிறை தென்படாமல் போய்விட்டால் மாதத்தை 30 பூர்த்தியாக்கி அடுத்த நாளிலிருந்து ஒன்றாக கணக்கிட்டு
அந்த நாளிலிருந்து நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லுவார்கள், நாம் என்று பிறை பார்த்தோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு 9வது நாள் அரஃபா அப்படின்னார். நபி அவர்கள் சொன்னது அரஃபா என்பது 9வது நாள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அந்த 9வது நாள் என்பது இந்த இந்தியாவை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது நாளைய தினமாக இருக்கின்றது. நமக்கு அரஃபாவுடைய நாள் நாளை வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது. அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் ஹாஜிகள் நோன்பு நோக்க மாட்டார்கள். ஹாஜி அல்லாத மற்றவர்கள் இன்றைய நாளிலே அவர்களுடைய அரஃபாவுடைய நாளாக இன்றைய நாளிலே அவர்கள் நோன்பு நோப்பார்கள். அதே போன்று நாம் நம்முடைய அரஃபாவுடைய நாளாகிய நாளைய தினத்திலே நாம் ஒரு நாள் நோன்பு நோட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் 2 ஆண்டுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். 2 ஆண்டுடைய பாவங்களுக்கு அந்த நோன்பை பரிகாரமாக ஆக்குவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் அதிலும் நமக்கு சில பேர்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை நாள் நோன்பு நோற்பது நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களே, எனவே நாம் எப்படி நாளைய தினம் மட்டும் நோன்பு நோற்பது என்ற சந்தேகம் நம்மிலே பல பேர்களுக்கு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்பொழுதுமே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே தஸ்பீஹ் மணியை வைத்துக் கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஜுவைரியாவுடைய இடமிருந்து வெளியில் கிளம்பி சென்று துஹாவுடைய நேரத்தில் வீட்டுக்கு வந்து பார்க்கின்றார்கள். அதே தஸ்பீஹோடு இருக்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு நேரமாக நீ தஸ்பீஹ் தான் செய்து கொண்டிருந்தாயா என்று சொல்லி. மனைவி சொன்னார்கள், ஆம், நான் தஸ்பீஹ் தான் செய்து கொண்டிருந்தேன் என்பதாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னை விட்டு கிளம்பி சென்று இதுவரை சென்ற அமல்களிலே நான் 3 தஸ்பீஹை மாத்திரம் நான் ஓதிருக்கின்றேன். அந்த 3 தஸ்பீஹ் இருக்கின்றதே நீ இதுவரை செய்த தஸ்பீஹை விட அதிகம் சிறப்பிற்குரியது என்பதாக சொன்னார்கள். அது என்ன தஸ்பீஹ் என்று சொல்லுகின்ற நபி அவர்கள் சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இந்த தஸ்பீஹை நான் 3 முறை சொன்னேன். இந்த 3 முறை நான் சொன்ன தஸ்பீஹுடைய நன்மை இருக்கின்றதே அது நீ இதுவரை செய்த நன்மையை விட தாண்டியது என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அதே போன்றுதான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு நோற்றிருந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், நீ நேற்றைய தினம் நோன்பு நோற்றாயா என்று கேட்டார்கள். இல்லை என்பதாக சொன்னார்கள். நாளைய தினம் நோன்பு நோக்க இருக்கின்றாயா என்று கேட்டார்கள். இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் நீ நோன்பு நோக்க வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அதற்கு காரணம் சொல்லும்போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பிற்குரிய ஒரு நாள். அந்த சிறப்பிற்குரிய ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீ நோன்பு நோற்பது அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏழைகளின் பெருநாட்களாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீ நோன்பு நோற்பது அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பெருநாள் தினத்திலே நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் நீ நோன்பு நோற்பதாக இருந்தால் வெள்ளி அல்லாத மற்ற நாட்களில் நோன்பு நோக்குங்கள். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்களில் நீ நோன்பு நோக்குங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸை வைத்துத்தான் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நான் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக. ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கின்றது இது வெள்ளிக்கிழமை சிறப்பு என்பதற்காக வேண்டி நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல. நாம் வைக்கக்கூடிய நோன்பு அரஃபாவுடைய ஒரு நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு என்பது 2 ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு. அது மட்டுமல்ல, நபி அவர்கள் வலியுறுத்தி வைக்கும்படி சொன்னார்கள். சுன்னத்தே வாக்கலாக இருக்கின்றது.
அதனால் இந்த சுன்னத்தான இந்த நோன்பை வைப்பதன் காரணமாக வெள்ளிக்கிழமை மாத்திரம் வைப்பதன் மூலமாக எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால் நாளைய ஒரு நாள் மட்டும் நான் நோன்பு நோட்டேன் என்று சொன்னால் அந்த ஒரு நாள் நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 2 ஆண்டுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குகின்றான். அதனால் நாளைய ஒரு நாள் அரஃபாவுடைய தினமாகிய நம்முடைய நாளுடைய அந்த நாளிலே நோன்பு நோற்று அல்லாஹ் தஆலா அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் பரிகாரமாக அந்த நோன்பை ஆக்குவானாக. அதே போன்று அல்லாஹ் தஆலா அந்த நாளிலே அதிகமான நரகங்களை கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த நாளிலே நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அந்த நாளிலே அதிகமாக நாம் தஸ்பீஹ் செய்வோம், தல்பியாக்கள் சொல்வோம், தஸ்பீஹ் எல்லா விதமான வணக்கங்களையும் அதிகமாக செய்வோம். குறிப்பாக 4வது கலிமாவை அதிகமாக நாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் உயர்த்தி எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈரேற்றத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி